Hello everyone. இந்த வீடியோல ஸ்ட்ரக்சர் மேப்பிங், BOS அண்ட் சாக் பிளஸ் இம்பேலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி டெப்தா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேப்பிங்ல பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஆஃப் ஹையர் ஹை ஹையர் லோ. ஸோ இதான் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல ஹையர் ஹை ஹையர் லோன் வந்து படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரு அப் ட்ரெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லோ உடையுது அப்படின்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ப்ராபப்ளி நமக்கு அப் ட்ரெண்ட்ல இருந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறத்துக்கு கேரக்டர் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் ஹை உடஞ்சாலோ இல்லை லோ உடஞ்சாலோ அதை வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைம் ஹை வந்து உடையுது, சாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ செகண்ட் டைம் ரீசெண்டாக இருக்க ஹை வந்து உடச்சிட்டு வெளியே க்ளோஸ் வைப்போம். ஓகேங்களா? க்ளோஸ் வச்சாதான் வந்து அதை பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது பிஓஎஸ். நெக்ஸ்ட் ரீசெண்டாக இருக்க ஹை உடையிறோம், பிஓஎஸ். மறுபடியும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீசெண்டாக இருக்க லோ வந்து உடையுது. ஸோ இதை வந்து நம்ம சாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேவ் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் லோ உடைச்சிட்டு இமீடியட்டா பாத்தீங்க அப்படின்னா ஹை வந்து உடையுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேரு பிஓஎஸ் அப்படின்னா கிடையாது. ஸோ இதுவும் வந்து சாக் தான். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ரீசெண்டா இருக்க ஹை வந்து உடையுது. ஓகேங்களா? இதுவும் வந்து நமக்கு பிஓஎஸ் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் சினாரியோ வந்து பார்ப்போம். ஸோ ஒரு லோ இருக்கு, லோவர் ஹை போறோம். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல அதுக்கு பேர் அந்த இடத்துக்கான நேம். ஓகேங்களா? ஸோ லோவர் ஹை லோவர் லோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோ உடையுது அப்படின்னா நமக்கு அது வந்து சாக்குன்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டாவது டைம் லோ உடையுது அப்படின்னா அது வந்து பிஓஎஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ரெண்டோட கண்டினியூவேஷன் அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் லோ உடையிறோம் பிஓஎஸ், மறுபடியும் லோ உடையிறோம் பிஓஎஸ், மறுபடியும் லோ உடையிறோம் பிஓஎஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹை வந்து உடையுது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஹை உடையும் போது அது வந்து நம்ம சாக்குன்னு சொல்லுவோம். ஸோ மறுபடியும் இன்னொரு டைம் வந்து ஹை உடையுது, பிஓஎஸ். மறுபடியும் ஒரு ஹை உடையுது, பிஓஎஸ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு லோ உடைக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சாக்குன்னு சொல்லுவோம். மறுபடியும் ஹை உடைச்சோம் அப்படின்னாலுமே இதையும் வந்து நம்ம சாக் அப்படின்னா சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. சாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா விக் க்ளோஸ் ஆர் கேண்டலோட விக் இருந்தாலும் இல்லை கேண்டல் க்ளோஸ் இருந்தாலும் ஓகே தான். பட் நமக்கு பிஓஎஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டல் க்ளோசிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல பிஓஎஸ் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல கேண்டல் க்ளோசிங் வந்து கன்ஃபார்ம் வரணும். ஸோ இந்த சாக் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் விக் மட்டும் இருந்தாலுமே போதுமானதுதான். இந்த ஐக்கு மேல க்ளோஸ் ஆகாம விக் இருந்தாலும் தட்ஸ் கால்டு சாக். ஓகேங்களா? அந்த இடத்துல ஹை உடையுது. எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு கேண்டில் க்ளோசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லோ வயலேட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த டைம்ல ஜஸ்ட் விக் இருந்தாலும் ஓகே தான், இல்லை பாடியே வந்து கீழே க்ளோஸ் வச்சிருந்தாலும் ஸோ அதுக்கு பேர் சாக் தான். ஓகேங்களா? ஸோ ட்ரேடபிள் சாக் சிஹெச் வந்து நம்ம எப்போ ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு சப்ளை ஜோன் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஒரு சப்ளை ஜோன் வந்து டேப் பண்ணிட்டு நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறான், லோ வந்து உடையுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க 50% 618 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு இம்பேலன்ஸ் ஆர் ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம வந்து செல் அடிப்போம். ஸோ இந்த ஹை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வந்து மெயின்டைன் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்து இது வந்து செல் சினாரியோ, பை சினாரியோவும் வந்து அதே மாதிரி தான். ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஹை வந்து வயலேட் பண்ணிட்டு ஸ்டாக் பண்ணும்போது நமக்கு ஜஸ்ட் விக்கு மட்டும் இருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ விக்கு கொடுத்துட்டு அங்கிருந்து லோ வந்து நம்மளோட 50% ஆர் 618 அந்த ரேஞ்சில் நமக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் ஆர் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின் போது இந்த இடத்துல நம்ம பை எடுப்போம், லாங் பொசிஷன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் மேப்பிங்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ லோ இந்த ஹை போயிருக்கோம், ஹையர் லோ. இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து உடையுது. லெஃப்ட் சைடு இருக்கிறது மறந்துங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உடையுது. இது வந்து சாக்கு. ஸோ மறுபடியும் வந்து கரெக்ஷன் கொடுக்குறோம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லோ உடையுது, இதுவும் வந்து சாக்கு தான். மறுபடியும் வந்து ஒரு ஹை வந்து உடையுது, இது வந்து சாக்கு. ஸோ அடுத்த டைம் வந்து ஹை வந்து உடையுது, அப்போ இது வந்து பிஓஎஸ். மறுபடியும் ஒரு கரெக்ஷன், மறுபடியும் பிஓஎஸ். பிரைஸ் ஆக்ஷன் பேசிஸ்ல நம்ம வந்து நேம் கொடுப்போம். ஓகேங்களா? அடுத்து ஹை வந்து உடையுது, பிஓஎஸ். மறுபடியும் வந்து ஒரு இந்த இடத்துல ரேஞ்சுக்குள்ளேயே தான் சுற்றி இருக்கலாம். ஓகேங்களா? லோ ப்ரீவியஸ் லோ அந்த ரேஞ்சு தான் வந்திருக்கு. மறுபடியும் வந்து இதுவும் ப்ரீவியஸ் ஹை சினாரியோ தான். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லோ வந்து உடையுது, இது வந்து சாக். மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹை வந்து உடையிறான், சாக். ஸோ அதுக்கடுத்து ஓவராலாக இருக்க ஹை வந்து உடைக்கிறான், பிஓஎஸ். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிஓஎஸ் கொடுக்கலாம். மறுபடியும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு லோ உடையுது அப்படின்னா சாக்.
இந்த மாதிரி அதுக்கு நேம் வந்து கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் பேசிஸில் அந்த இடத்துக்கான நேம் என்ன அப்படின்றத எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் லோலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ லோ, ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா ஹை கிடையாது, இது வந்து லோவர் ஹை. ஓகேங்களா. இந்த ஸ்விங்குக்கு இன்சைடில் தான் இருக்குது அப்படின்றதுனால இது லோவர் ஹை. ஸோ நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லோ உடையுது, லோவர் லோ. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை வந்து கொடுக்குறோம். மறுபடியும் ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை. இந்த இடத்துல லோ வந்து வயலட் ஆகுது. ஸோ லோவர் லோ, லோவர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, மறுபடியும் லோவர் லோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோ உடையுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து லோ வந்துச்சுன்னா அது வந்து சாக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இம்பேலன்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்கு. ஓகேங்களா. 3 கேண்டில்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் வந்து எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையை வந்து தேர்ட் கேண்டில் லோ வந்து டேப் பண்ணியிருக்கணும், டச் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ எப்பவுமே வந்து ப்ரைஸ் வந்து டேப் பண்ணிட்டு தான் போகும். ஸோ இம்பேலன்ஸ்ல கேப்போட போகாது. ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் தேர்ட் கேண்டிலோட லோ வந்து டேப் ஆகல அப்படின்னும் போது அந்த கேப் தான் நம்ம வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து படிப்போம். ஓகேங்களா. இம்பேலன்ஸ்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்னா, இது வந்து புல்லிஷ் இம்பேலன்ஸ். பேரிஷ் சினாரியோ வந்து பார்த்துருவோம். பேரிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் தேர்ட் கேண்டிலோட ஹையும் வந்து டேப் பண்ணி அந்த இடத்துல ரெண்டும் வந்து மிட்டிகேட் பண்ணிருக்கோம். மிட்டிகேட்னா என்ன, ஒன்றும் கிடையாது. ஸோ ரெண்டும் வந்து தொட்டு இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் டெலிவரி வந்து எப்பவுமே அந்த மாதிரி தொட்டு தான் போகணும். ஸோ தொடலை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்துட்டு அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அவன் டைரக்ஷன் கண்டினியூ பண்ணணும் ட்ரெண்ட் பேசிஸ்ல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் தேர்ட் கேண்டிலோட ஹையும் வந்து டச் ஆகல. இந்த கேப் வந்து நம்ம இம்பேலன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேங்களா. இந்த இம்பேலன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டா ஐஎம்பின்னு சொல்லுவோம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஷார்ட்டா எஃபிஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் கேப் வந்து கொடுத்துட்டு போகிறத பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியண்டாக வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லுவோம். எல்லாமே வந்து சேம் தான். ஓகேங்களா. ஓகே. ஸோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ சாக் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹை வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையும் தேர்ட் கேண்டிலோட லோ வந்து டேப் ஆகாமல் இருக்கு. ஸோ இந்த கேப் ஆண்ட மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பி வர்றோம் அப்படின்னா இந்த இடத்துல பை எடுப்பும் ரீசெண்டாக இருக்க ஹை வந்து உடையணும். எக்ஸ்பெக்டேஷன் அதுதான். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பேரிஷ் சினாரியோ வந்து பார்ப்போம். ஸோ பேரிஷ்ல இந்த மாதிரி வந்து ஒரு கேப் இருக்கு. இம்பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் தேர்ட் கேண்டிலோட ஹையும் வந்து தொடாம நடுவில் ஒரு கேப் இருக்கு. ஸோ அந்த கேப் வந்து டேப் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல செல் எடுப்போம். ஆர்டர் பிளாக் ரெண்டெல்லாம் வந்து சப்போர்ட்டிவா வச்சு இந்த இடத்துல செல் எடுப்போம். ஸோ ரீசெண்டாக இருக்க லோ வந்து உடையணும். ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. ஸோ 15 மினிட்ஸ் நிஃப்டியோட சினாரியோ தான். ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஸோ முதல் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் கேப் இருக்கு. இது வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மார்க்கெட் மேலே போனாலுமே மறுபடியும் வந்து அந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கு, புல் பேக் கொடுது. ஓகேங்களா. அடுத்த சினாரியோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் அப்படி எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்க கேப்பை வந்து பார்ஷியலாக வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவாக கீழே போட்டிருந்தாங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் எடுக்கும்போது இங்கேயும் வந்து கேப் இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளோசிவாக ஒரே ஒரு கேண்டில் கொடுத்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு அங்கிருந்து மார்க்கெட் வந்து அவனோட ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ அடுத்து நிஃப்டி பேங்க். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கேண்டில், தேர்ட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இண்டிகேஷன் கொடுத்து ஒரு கேப் வந்து பெரிய கேப் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இந்த இம்பேலன்ஸை இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் கொடுத்து வந்து ஒரு பார்ஷல் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஒரு 75% வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிட்டு அங்கிருந்து எக்ஸ்ப்ளோசிவ் அவனோட ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கான். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்பு, இது வந்து இம்பேலன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்ஷலாக ஃபில் ஆகிட்டு வந்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகுது. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலுக்கும் இருக்க கேப் வந்து இந்த இடத்துல தான் ஃபில் ஆகுது. ஓகேங்களா. இந்த கேண்டில் வந்து நம்ம டேப் பண்ணிட்டோம். இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அங்கிருந்து ட்ரெண்ட். ஸோ நான் எடுத்த சில ட்ரேட்ஸ் வந்து சொல்கிறேன். ஸ்டாக் பிஓஎஸ் இம்பேலன்ஸை பேஸ் பண்ணி எடுத்த சில ட்ரேட்ஸ். ஓகேங்களா. இந்த இடத்துல பிஓஎஸ் பாயிண்ட் வந்திருக்கு, கண்டினியூ உடச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு லோவர் ஹைல வந்து ஓப்பன் ஆகிறோம். ஸோ கேப் ஓப்பனிங் 7th ஆகஸ்ட்ல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்துருந்தோம். ஸோ 7th ஆகஸ்ட் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் டைம் லைன். 7th ஆகஸ்ட்
24,915. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு 5 மினிட்ஸில். ஓகேங்களா. ஸோ 920க்கு வந்து ட்ரேட் எடுத்துடணும். 955க்கு க்ளோஸ் ஆப்ஷன். ப்ரைஸ் அந்த டைமில் 50,200 இருந்து இருக்குது. ஓகேங்களா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட ஐபிஎஸ் அப்படின்றது 50,200 புட் ஆப்ஷன் 922க்கு பை, 50,200 புட் ஆப்ஷன் சேம் ஸ்ட்ரைக் 953க்கு வந்து செல். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக அந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்லேயே வந்து போட்டிருப்போம் அதை. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல 1 2 3 கேப் இருக்குது. அந்த இடத்துல கேப் வந்து ஃபில் ஆகிருக்கான். ஸோ கேப் ஃபில் ஆனதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடத்துல டேப் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் எடுத்து ட்ரேட் கன்ஃபர்மேஷன் வச்சு எடுத்தது 1150க்கு நிஃப்டி ட்ரேட் வந்து எக்ஸ்பைரி ட்ரேட் 22,850 843 இருக்குது. இப்போ எடுத்தது 800 புட் ஆப்ஷன். ஸோ 1150க்கு ட்ரேட் எடுத்திருக்கும், புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கும் 21 ருபீஸுக்கு. 1247க்கு செல் 96 ருபீஸுக்கு 0 ட்ரேட். ஓகேங்களா. அரௌண்ட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கும். ஸோ பேசஸ் ஆன் பிஓஎஸ் ப்ளஸ் இம்பேலன்ஸ். ஸோ இது வந்து நம்ம வாட்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் பிளாக்கோட டேப் பண்ணும்போது செல் எடுத்திருக்கும். ஓகேங்களா. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஆகஸ்ட் நிஃப்டியில் வந்து இன்னொரு ட்ரேட் 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாக் கொடுத்துருக்கான். பிஓஎஸ் கண்டினியூவில் வந்து உடச்சே வருது. இந்த இடத்துல கேப் அப் பண்ணி கொடுத்தாலுமே இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு குட்டி கேப் இருக்கும். ஓகேங்களா. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணியிருக்கான். இப்போ ஃபில் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம வந்து செல் எடுத்துருந்தோம். ஓகேங்களா. டைமிங் என்ன அப்படின்னா 9:44 16/8 வந்து நம்ம பை எடுத்துருக்கோம். புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 22,850 புட் ஆப்ஷன் வந்து எடுத்துருக்கோம். ஸோ பை ப்ரைஸ் அரௌண்ட் வந்து 126 ருபீஸுக்கு, அவரேஜ் வந்து 127க்கு வந்து பை எடுத்திருப்போம். ஸோ செல் பார்த்தீங்கன்னா 142 பாயிண்ட் வந்து பிடிச்சிட்டு நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஓகேங்களா. நம்ம வந்து சார்ட்ல ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து பார்த்துறோம். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டி கேப் அப் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு இந்த இடத்துல நமக்கு கேப் இருக்கு. எல்லோ வந்து மார்க் பண்ணிருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணோம். அங்கிருந்து எல்லாம் இருக்கு. அங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கோம். ஓகேங்களா. ஆக்டிவாக இந்த டிமாண்ட் மட்டும் நான் ஆக்டிவாக இருக்கு. வந்து இங்கே தான் வரணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 2 3 இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸ் வந்துருக்கு. எங்கே ப்ரோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் மைனூட்டான இம்பேலன்ஸ்னாலும் இட்ஸ் பவர்ஃபுல். ஓகேங்களா. இப்போ இம்பேலன்ஸ் வந்தால் ஃபில் பண்ணால் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான் ஃபர்ஸ்ட் கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து இம்பேலன்ஸ் இருக்குது. அந்த இம்பேலன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா மேலே போனோம் அப்படின்னா அந்த கரெக்ஷன் வந்து இம்பேலன்ஸை வந்து ஃபில் பண்ணிட்டு மேலே போகணும். கரெக்ஷன் வந்தால் இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு ப்ரீவியஸ் டார்கெட் வந்து எடுத்து இப்போ மறுபடியும் இங்கே வந்து இம்பேலன்ஸை கிரியேட் பண்ணுற மார்க்கெட் போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல மேலே கீழே வரும்போது இங்கே இம்பேலன்ஸ் வந்து வச்சிருக்கான். ஓப்பனிங் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ் வந்து க்ளோஸ். ஓகேங்களா. இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணிட்டு இங்கே பார்ஷியலாக ஃபில் பண்ணது கிட்ட வரைக்கும் வந்திருக்கான். ஸோ டேரெக்டாக அங்கே அடித்தோம் இங்கே அடித்தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அப்படியே வந்து மேலே அடிச்சிருக்கான். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஸோ 2 இம்பேலன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டு மேலே போகணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பார்ஷியலி ஃபில் ஆகிருக்கு. ஓகேங்களா. அதில் வந்து ஜஸ்ட் பார்ஷியலாக வந்து ஃபில் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக ஃபில் ஆச்சுன்னா ஃபில் ஆகலை. கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகுனது இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இந்த பிஜியில் வந்து ஃபில் பண்ணியிருக்கான். ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல நமக்கு கேப் கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இந்த கேப் வந்து இம்பேலன்ஸ் தான் 1 2 3 இங்கே வந்து கேப் இருக்கு. இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும்னா கிடையாது. ஓகேங்களா. இம்பேலன்ஸ் வந்து ஃபில் ஆச்சானா கிடையாது. ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும் மைனூட்டான இம்பேலன்ஸ் வந்துருக்கு. ஓகேங்களா. அந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போகணும் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த இடத்துல நமக்கு கீழே வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 இங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அந்த இம்பேலன்ஸ் என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்க. விக் விட்டு கரெக்டாக அந்த இம்பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அந்த இம்பேலன்ஸ் வந்து கரெக்டாக ஃபில் ஆயிருக்கு. இந்த இடத்துல மைனூட்டான இம்பேலன்ஸ் ஃபில் ஆகிட்டு அங்கே வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிருக்கான். இப்போ ஃபாலோ ஆகும்போது 1 2 3 அவங்க வந்து இம்பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இம்பேலன்ஸை மறுநாள் காலையில் கொடுக்கும்போது ஃபில் அடிச்சு அங்கேருந்து ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ ஃபாலோ ஆனவங்க இங்கே விட்டு போனால் பார்த்தீங்களா இம்பேலன்ஸ் அதை டேப் பண்ணிவிட்டு மறுபடியும் பை ஆகிருக்கான். ஸோ இந்த இடத்துல 1 2 3 இந்த கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறான். மறுபடியும் பை. ஸோ இந்த இடத்துலையும் வந்து 1 2 3 கேப் வந்துருக்கு. கரெக்ஷன் கொடுத்து அந்த இம்பேலன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுறான். இந்த கேப் வந்து ஃபில் ஆகுது. அங்கே வந்து செல் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 2 3 கேப் இருக்குது. ஓகேங்களா. கேண்டில் செகண்ட் கேண்டில் தேர்ட் கேண்டில் பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு எல்லோ
மார்க் பண்ணிட்டு வந்து கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு கரெக்ஷன் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு அங்கே வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 1 2 3 பார்க்கும்போது மைன்யூட்டான ஒரு சின்ன இம்பேலன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி குட்டி இம்பேலன்ஸ்ன்றது ஹை பவர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கரெக்டாக இங்கே டேப் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பார்ஷலாக ஃபில் பண்ணியிருக்கோம். டேப் ஆச்சுன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீட் ஆகலை. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே வந்து போம். ஓகேங்களா. ஓகே, லைவ்ல கொடுத்தா சில அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் 20 ஜூனில் வந்து கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல வந்து கேப் இருக்கு 1 2 3 வந்து இங்கே வந்து மார்க்கெட் போயிட்டு ஃபாலோ ஆகணும் அப்படின்னு சொல்லிடும். ஸோ இந்த இடத்துல இங்கே மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகிறதுக்கும் பாருங்க 1 2 3 கேப் இருக்கு. அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகிறோம். உங்கள் ரிசல்ட் வந்து இங்கேயே இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக போய் அங்கே அடிச்சிருப்போம். அங்கேருந்து செல்லு. ஓகேங்களா. இடத்துல 1 2 3 கேப் இருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த ஜோனை ஸ்வீப் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக ஆர்டர் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டேப் பண்ணிட்டோம். எஜுகேஷன் பர்பஸ் 5 மினிட்ஸோட ரீஃபைன் பண்ண ஓபின்னு வந்து போட்டிருப்போம். ஸோ எக்ஸாக்டாக ஸ்டாக் வந்து கொடுத்துருக்கான். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ரீசெண்டாக இருக்க ஹையை உடைக்கிறதும் ஸ்டாக்னு சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் அது விற்கிறதாலும் ஓகே தான். ஸோ பாடி க்ளோஸ் அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது இருக்க இம்பேலன்ஸ்ல வந்து நம்ம ட்ரேட் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ என்னோட ரிசல்ட் எக்ஸாக்டாக 1:3 அடிச்சிருக்கும். ஸோ இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இம்பேலன்ஸ் வந்து டார்கெட் பண்ணோம். 1 2 3 பார்க்கும்போது எங்கே ஹையில் இருக்கும் ரீசன் ஹையில். ஸோ அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம். ஓகேங்களா. அடுத்து பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி இந்த ஜோனை ஸ்வீப் அடிச்சோம், டார்கெட் அடிச்சோம். அரௌண்ட் வந்து 300 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ். ஓகேங்களா. இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரௌண்ட் வந்து 1:5 வந்து கொடுத்துருக்கும். ஓகேங்களா. அடுத்து ஸோ இதெல்லாம் வந்து இம்பேலன்ஸ் தான். ஸோ இம்பேலன்ஸ் ஆர்டர் பாக் டேப் ப்ரீவியஸ் ஆகி ஸோ இங்கே வந்து டேப்பாக இருக்குது போயிருக்கான். ஸோ மறுநாளும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி இங்கே கேப் கொடுத்துருந்து ஸோ இங்கேருந்து டேப் ஆகிட்டு ஆர்டர் டார்கெட்டுக்கு போகிறது. ஓகேங்களா. ஸோ 1 2 3 கேப்பு இதை டேப் ஆனால் பை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர்டர் பிளாக் பார்த்தின வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.